60 கடந்தவர்களுக்கானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமயாச்சாரியார்களை நாம் பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது தம்முடைய சமய வாழ்வை தொடங்கினார்கள். எனவே குழந்தைகளுக்கும் சைவம் ஏதோ சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய 10 பருவத்தினராக விளங்கியவர் நம்பி ஆரூர் சுந்தர். எனவே 10 பருவத்திற்கும் சைவம் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 32 வயது நம்முடைய மணிவாசகருக்கு. எனவே கிரகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கூட நடுத்தர வயதினருக்கும் சைவம் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறது. அப்பர் பெருமான் திருநாவுக்கரசருக்கு வயது 81. எனவே வயதானவர்களுக்கும் சைவம் சொல்லுகிறது. எனவே சைவம் வயது கடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்திக்கும் ஞானத்திற்கும் வயது இல்லை. திருஞான சம்பந்தருடைய பல்லக்கை திருநாவுக்கரசர் சுமந்த பொழுது இது 3 வயது குழந்தையாயிற்றே, நாம் இவ்வளவு வயது மிக்க பெரியவராயிற்று என்று அவர் நினைக்கவில்லை. திருநாவுக்கரசர் சுமந்து கொண்டு வரட்டுமே, நாம் உமையவளின் ஞானப்பால் உண்டு. திருஞான சம்பந்தர் உமையவளினுடைய ஞானப்பால் உண்டு தோடுடைய சிறியன் என்ற திருப்பதிகத்தை தொடங்கினார். அந்த ஆணவம் அவரிடத்திலும் இல்லை. திருநாவுக்கரசர் சுமக்கிறார் என்று தெரிந்த கணத்தில் பல்லக்கை விட்டு கீழே இறங்கவில்லை, குதிக்கிறார். குதித்து அவருடைய திருவடியில் இவர் பணிகிறார், இவருடைய திருவடியில் அவர் பணிகிறார். இருவரும் பணிந்த அந்த இடம் இன்றும் தஞ்சை மாவட்டத்தில் சம்பந்தர் மேடு என்ற வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கிறது. அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட இடம். எனவே சைவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நமக்கு துணையாக நமசிவாய மந்திரம். அதை நம்முடைய ஞான சம்பந்தர் குறிப்பிடுவார். அத்திரமான அஞ்செழுத்துமே. அஸ்திரம் என்றால் நமக்கு கருவி. சைவர்களுக்கு எது கருவி? அறுவாள் கருவியா அல்லது துப்பாக்கி கருவியா, பீரங்கி கருவியா? இல்லை. சைவர்களுக்கு 5 எழுத்து மந்திரம் ஒன்றே கருவி என்பதை அத்திரமான 5 எழுத்துமே குறிப்பிடுகிறார். இதை அப்படியே நம்முடைய திருநாவுக்கரசர் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன், அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல தமிழ படைக்கலமாக. படைக்கலம் என்று சொன்னாலும் கருவி, வெப்பன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா? படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொள்வேன், இடைக்கலம் அல்லேன், எழுபரப்பும் உனக்கு ஆட்சியும் என்றேன், உடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்லை சிற்றம்பலத்து அரணை என்று குறிப்பிடுகிறோம். எனவே நமக்கு நல்ல துணை எது என்று சொன்னால் நமசிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம். நம் தமிழ் எழுதும்போது நமச்சிவாய என்று தொடங்குவோம் அல்லது நமச்சிவாயவே என்று முடிப்போம். தமிழினுடைய உச்சரிப்பு அப்படித்தான் வரும். முதலில் சைவ இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்பதை வாழ்வியல் இலக்கியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சமயத்தாருக்குரியது அல்லது ஒரு மதத்தினரை சார்ந்தது அல்லது திருநீர் பூசக்கூடியவர்களை சார்ந்தது அல்லது திருமணங்களை சார்ந்தது என்று நாம் புரிந்து கொண்டால் அது சுருங்கி போய்விடும். அப்படி நம்முடைய முன்னோர்கள் சொல்லவில்லை. இது சைவ சமயத்திற்கு எல்லாம் என்று ஆரம்பிக்கல, உலகெல்லாம் என்று தொடங்கினார். உலகம் போப்பு வரவேற்புகிறது என்று திருமுருகப்படியை நம்பி இருந்து தொடங்குகிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்று நம்முடைய கம்பநாட்டாளர் தொடங்குகிறார். வையகமும் துயர் தீர்க்கவே என்று ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் பாடுகிறார். எனவே நம்முடைய சிந்தனை என்பது உலகளாவிய சிந்தனை. தென்னாடு உடைய சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இதுல தென்னாடு அப்படின்னு சொன்னா என்னமா? தென்னாடுனா என்ன? யாரும் சொன்னா தெரிஞ்சவங்க சொல்றது. கொஞ்சம் அப்படி கலகலன்னு இருக்கும். ஒரே மாதிரி சொற்பொழிவு கேட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க மார்கழி பணியில. தென்னாடுனா என்ன? பசங்கள்லாம் என்ன தென்னாடுனா என்ன? பாவம். இவங்க தமிழ்நாடு மாதிரி இருக்கு, அது பாவம். கொஞ்சோண்டு ராமேஸ்வரம் மாதிரி ஒதுக்கி இருக்குங்களா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்க. தென்னாடுன்னா என்னமா?
யாருக்குமே தெரியாதா? தென்னாடுனா எதை குறிக்கும்? சரி, பொதுவாக இதற்கு பொருள் எழுதுபவர்கள் தெற்கு நாடு, தெற்கு பக்கம் உள்ள தமிழ்நாடு என்று குறிக்கிறார்கள் இல்லையா? அது அல்ல பொருள். எதுலையுமே நம்ம ரெண்டு விதமான பொருளை சிந்திக்கணும். ஒன்று புறப்பொருள், மற்றொன்று அதன் ஊடாக இருக்கக்கூடிய உண்மை பொருள், அகப்பொருளை பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்ட சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னா பாட்டோட பொருள் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஒரு பொருள். இது வெளிப்படையான பொருள். பாட்டின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளை உணர்ந்து படிக்கணும் என்பது அதனுடைய அகப்பொருள். அதுபோல தென்னாடு என்பது நாடு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒரு இடத்தை குறிக்கும், நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்துவிடும். ஆனால் முனியை பார்க்க வேண்டி இருக்கிறது பிள்ளைகளே. தென் என்றால் அழகு என்று ஒரு பொருள் இருக்கிறது. தென் என்றால் அழகு, ஆடு என்றால் ஆடல். அழகான ஆடலை உடைய சிவபெருமான் எந்நாட்டவர்க்கும் இறைவன். இது நீங்க பொருள் பார்த்து படிக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை, அனுபவத்தில் சொல்லுகிறேன். இது தொடர்பாக தென் ஆடு உடைய சிவன் என்ற தலைப்பிலே நான் ஒரு ஆய்வுகளை வரைந்திருக்கிறேன். எனவே தென் என்பதற்கு அழகை என்று பொருள் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நம்முடைய உலகெல்லாம் என்ற உலகளாவிய பார்வையுடைய அருளாளர்களுக்கு தென்னாடு வடநாடு என்று பிரித்து பார்க்கக்கூடிய வேதங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி தென்னாடு என்று அவர் வாழ்ந்த பாண்டிய நாட்டை குறிக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் அப்படி வரக்கூடிய திருவாசக இடங்களில் மிக தெளிவாக தென்பாண்டி நாட்டானை என்று பாண்டி என்ற சொல்லை குறிக்கிறார். இன்னொன்று கவனிக்கணும், இந்த போற்றி திரு அகவல் எங்கே பாடப்பட்டது என்று பார்த்தால் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் என்ற தளத்தில் பாடியிருக்கிறார். எனவே நடராச பெருமானை குறிக்கின்ற ஒரு சொல்தான் தென் ஆடு உடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். எனவே அழகிய ஆடலையுடைய சிவபெருமான் எல்லா நாட்டினருக்கும் கடவுளாக போற்றப்படுகிறான். அவனுடைய ஆடல் என்பது ஒரு சமயத்திற்குரியது அல்ல, இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை குறிக்கிறது. காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா என்று அற்புதமான ஒரு நூல் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது, இணையத்தில் கணிப்பார். அவருடைய ஆடல் இந்த உலகத்தினுடைய இயக்கம் என்று இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில், நான் சொல்றது எல்லாமே 100% சரியான ஆவணப்படுத்தப்பட்ட உண்மையான செய்தி. இதை போற போகல அடிச்சுட்டு போற செய்தி அல்ல. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் நடராசனுடைய திருமேனி இருக்கிறது, மிகப்பெரிய திருமேனி. அதுல காஸ்மிக் டான்ஸ் என்று அந்த நடராஜனுடைய ஆடலை குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த எதுதான் சொல்றேன் அப்படின்னா, அந்த நடராஜனுடைய வடிவம் தான் நமசிவாய என்ற 5 எழுத்துடைய வடிவம். இதை நமக்கு எந்த நூல் சொல்கிறது என்று சொன்னால் 14 சித்தாந்த சாத்திரங்களின் உண்மை விளக்கம் என்ற நூலில் ஞான நடனம், ஊன நடனம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் அந்த உண்மை விளக்கம் என்ற நூலில் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதுல நடராச பெருமானுடைய அந்த திருக்கூத்து வடிவம் என்பது நமசிவாய என்று அமைந்திருக்கிறது. சரி, இப்ப இந்த நமசிவாய என்பது சிவ மந்திரம் நமக்கு தெரியும். இதை 5 விதமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நமசிவாய என்பது தூலம், தூலம் என்றால் பருப்பொருள், இந்த உலகம் கண்ணுக்கு தெரிவது என்று பொருள். இப்ப நான் இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியும். நீங்க இருக்கிறீங்க, கண்ணுக்கு தெரியும். அம்மையார் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியும். இந்த அறை இருக்கிறது, கண்ணுக்கு தெரிகிறது. இது எல்லாத்துக்கும் பேர் தூலம் என்று பேர். எனவே வெளிப்படையாக பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு உருவ திருமேனி அல்லது சிவலிங்கமாகிய அருவுருவ திருமேனி ஏதோ ஒன்றை அல்லது சிவமூர்த்தங்களாக நம்ம பார்க்கக்கூடிய மாகேஸ்வர வடிவங்கள் இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்கின்ற நிலையில் அது தூல பஞ்சாட்சரம் என்ற நமச்சிவாய மந்திரத்தை குறிக்கும். இப்ப மனதிற்குள் சிந்திக்கின்ற மந்திரம் சிவாய மந்திரம். அதனால்தான் அப்பையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப சிந்திக்கிற மந்திரம் சிவாய நம, சொல்கிற மந்திரம் வெளிப்படையாக காதுகளில் விழுமாறு சொல்கிற மந்திரம் நமசிவாய. எனவே திருநீற்றை எடுத்து பூசும் பொழுது மந்திரம் நமசிவாய ஆய ஆக நீரு அணிய பெற்றால் வெந்து அரும்
வினையும் நோயும் வெப்படல் விறகிட்டன்றே என்று நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். எனவே திருநீர் பூசும் பொழுது நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி பூசுகிற மரபு. இப்பொழுது நம்முடைய மரபில் சிவாய நம என்று சிந்திக்கிற மரபு. இதை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மணிவாசகருடைய அருமையான ஒரு திருவாசகம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். உனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்தே வெறுத்திடவே. சிவாய என்று அவர் தான் சிந்தித்து ஒரு செயலை செய்தார். பெருமான் அவருக்கு என்ன பண்ணாராம்? தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார்னு சொல்றார். அப்ப சிவாய என்பது சிந்திக்கிற மந்திரம், நமசிவாய என்பது உச்சரிக்கிற மந்திரம். அடுத்து சிவய சிவ என்று சொல்லக்கூடிய எகரமாகிய உயிர் நடுவும் சிவ சிவ என்பது இரு பக்கமும் சிவய சிவ. இதற்கு இருதலை மாணிக்கம் மந்திரம் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அது நுண்மை. சூக்குமம் என்பது நுண்மை, சிவாய நம. மூன்றாவது என்னது? சிவய சிவ. இதற்கு என்ன பேர் அப்படின்னா இருதலை மாணிக்கம் என்று அந்த மந்திரத்தை சொல்றோம். 2 பக்கமும் சிவ வரதுனால 2 பக்கமும் மாணிக்கம் வைத்த ஒரு மந்திரம். உயிருக்கு இந்த பக்கமும் சிவ, இந்த பக்கமும் சிவ. புரியுதா? இந்த யா என்பது புரிஞ்சுக்கணும். நம்முடைய இலக்கியத்துல சில இதை குறியீட்டு சொல்லாக சொல்லுகின்ற வழக்கு உண்டு. கல்வெட்டு போன்றவர்கள் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கா போட்டோம்னா என்ன? கா அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன? எண்ணுல 1. பூ போட்டிருந்தா 2. யா என்பது என்ன? 9 வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள நமக்கு சொல்லல இல்லையா? யா என்பது என்ன? 10. 10க்கு ஒரே எழுத்து. கா போட்டு சுழியம் போடலாம். ஆனால் தமிழில் யகரத்தை போட்டு அது 10ஐ குறிக்கும். புரியுதா? இந்த 10 என்பது உயிரிக்கூடிய சொல். அதனால இது இலக்கியத்தில் வரும்போது 8ம் 2ம் அறியாத என்னை என்று திருமந்திரம் சொல்லும். திருவாசகத்தில் வரும். நமக்கு என்ன புரியாது, என்ன 8 என்ன 2ங்கிற அந்த 8ம் 2ம் சேர்ந்துச்சுன்னா 10. 10 என்பது யா. யா என்பது சிவாய நம சிவாய என்பதில் வரக்கூடிய எகரமாகி உயிரி. அதாவது சில சொற்கள் குறியீட்டு சொற்களா இருக்கும். இப்ப சித்தர் பாடல்கள்ல பாத்தீங்கன்னா குறியீட்டு சொற்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. நேரடியா சொல்ல மாட்டாங்க. அது பேரு பரிபாஷை. என்ன பேரு? பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. நேரடியா சொல்ல மாட்டாங்க. சொன்னா பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சளி பிடிக்குது இல்ல, நமக்கு எந்த காலம் அப்படி சளி பிடிக்கிற காலத்துல அதுக்கு ஒரு சித்தர் மருந்து சொல்றாரு. என்ன மருந்து சொல்றாங்க? 2 குரங்கு கை எடுத்து, 2 குரங்கோட கையை எடுத்து குரலில் இட்டு நச்சு அதை காய்ச்சி வடிகட்டி குடிக்க. என்னது? அதை காய்ச்சி வடிகட்டி குடிக்க சீதளம் சரியாகும். சீதளம்னா 2 குரங்கு கையை எடுத்தா இது எங்க பெரிய குலதேசம் இருக்கு. நமக்கு குரங்கு போய் எப்படி பிடிக்கிறது? நம்மளே பிடிக்க முடியாது. நமக்கு முன்னோரா இருக்கிறது அதை எப்படி பிடிக்கிறது? இல்லையா? இப்ப இதான் பரிபாஷை. குரங்கு என்பதற்கு ஏதோ ஒன்று அவர் சொல்ல வர்றாரு. அப்ப குரங்குக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண் குரங்கு, கடுவன், பெண் குரங்குக்கு மந்தி எல்லாம் நிறைய. அதுல ஒன்று குரங்குக்கு முசு என்று இருக்கிறது. குரங்குக்கு என்ன பேரு? முசு. எனவே 2 குரங்கு எடுக்கிறார். முசு முசு. இப்ப சேர்த்து 2 குரங்கு கையெழுத்து என்ன வரும்? முசு முசு கையெழுத்து. முசு முசு கை என்பது ஒரு மூலிகையுடைய பேர். நீ குரங்கு தெரிந்து போனா என்ன ஆயிருக்கும்? முசு முசு கைங்கிறது ஒரு மூலிகை, ஒரு கொடி. அந்த முசு முசுக்க கொடியை பிச்சு நச்சு அதை கட்டாயமாக்கி கொடுத்தா சளி தேவைப்படும் சொல்லாம முசு முசு கையெழுத்துன்னு சொல்லாம 2 குரங்கு கையெழுத்து. இதுதான் பரிபாஷை. அது மாதிரி 8ம் 2ம் அறியாத எண்ணெய்.
என்று திருமந்திரத்தில் ஏன்னா அவரும் சொல்றார். அதனால பரிபாஷைகள் நிறைய பயன்படுத்துவார். பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாலும் இன்றி வெறித்து திரிவன. மெய்ப்பாலும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொல்லியுமே சொல்றாரு. பார்ப்பான் அகத்தில் பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாலும் இன்றி வெறித்து திரிவன. ஒரு உயிர், அதுதான் பார்ப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர் முதலாளி. அவங்ககிட்ட எத்தனை பசு இருக்கு? 5 பசு இருக்கு. என்ன தெரியுமா? மெய் வாய் கண் மூக்கு செவிகிற 5 பசு இருக்கு. இதற்கு கண்காணிப்பான் இல்லாத காரணத்தினால் வெறித்து திரியுமா. புத்தகத்தை தொங்க விட்டுருப்பான் கடையில். 37வது பக்கத்தை பார்க்காதீர்கள். முதல்ல 25 ரூபா கொடுத்து வாங்கி 37வது பக்கத்தை புரட்டுறோம் பார்த்தீங்களா? இதுதான் இந்த புத்தியினுடைய வேலை. எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதை முதல்ல செஞ்சுட்டு மறுவேன். ஏன்னா நம்ம பழக்கிறது அப்படித்தானே. பத்திரமா எடுத்துக்கலாம்னு சொல்லணும். இதை ஒரு உடைச்சிடலாம். பஸ்ல நல்லபடியா போயிட்டோம்னு சொல்லுவோம். எங்கேயாவது விழுந்து வாரி வச்சேன் இல்லையா? அப்படிதானே சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அப்படி சொல்லி நமக்கு எதிர்மறையா சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு. புரியுதா? நம்மளுடைய பழக்கம் அப்படி ஆனதுனால நமக்கு புத்தி எப்படி போகுது? எதை செய்யாதுன்னு சொல்லுதோ அதை முதல்ல செய்யணும். அம்மா அந்த பக்கத்தை பார்க்காது அப்படின்னு திரும்ப அந்த பக்கத்தை பார்க்காதுன்னு சொன்னா நான் பார்க்காதுன்னு சொன்னேன் பத்தியா? இதுதான். அப்ப இது மெய்ப்பாலும் உண்டாகி நலகவனி. இதற்கு ஒரு கண்காணிப்பாளர் வெறியும் அடங்கினார். இப்படி கண்ணாப்பினான்னு தெரியுற அந்த வெறி அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொல்லியுமே. இந்த 5 பூதங்களை 5 அவயவங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பில் பால் என்கின்ற முட்டியை கொடுக்கும். முட்டியை எடுக்கும், அதுவே முட்டியை கொடுக்கும். ஏன்? எந்த சாவி பூட்டுச்சோ அதே சாவியை திறக்க முடியும். பூட்டுறது ஒரு சாவி, திறக்கிறது ஒரு சாவியா இருக்கும். அப்ப எந்த 5 புலன்களை கொண்டு இந்த உலகியல் நம்ம கண்ணாமன்னு தெரியுமோ அதே 5 புலன்களை கொண்டு நாம் நல்ல செயல்களையும் செய்ய முடியும். நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு காது, கெட்ட வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு காது இருக்கு. நல்ல வாசனைக்கு ஒரு மூக்கு துளை, கெட்ட வாசனைக்கு ஒரு மூக்கு துளை கிடையாது. இரண்டுமே இதனால் தான் நுகரப்படுகின்றன. அவ்வளவையும் நாம் வடிகட்டி பார்க்க வேண்டும். அதனால இந்த மாதிரி பரிபாஷை. அப்ப நமக்கு எப்படி இந்த சிவமந்திரம் துணையாக வருகிறது என்று பார்க்கணும். எங்கெல்லாம் வருகிறது? நமக்கு 3 விஷயம். ஒன்று திருநீர், 2வது உத்தராட்டம், 3வது 5 எழுத்து. இந்த 5 எழுத்து மந்திரம் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் சொல்லணும்? துஞ்சலும் துஞ்சலில்லாத போட்டியும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் தினமும் சொல்லு. தூங்கும் போது எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லிட்டு படுத்து உள்ள அது ஒளி வேண்டும். எந்திரிக்கும் போது சொல்லிக்கிட்டே எந்திரிக்கும். அந்த நாள் முழுக்க அதை காப்பாற்றும். இதைத்தான் சொல்லுகிறார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போட்டியும் எப்படி சொல்லணும்? சொல்ல வேண்டி இருக்குது. ஒரு 20 விளக்கேற்ற சொல்லி ஜோசியக்காரன் சொல்லி இருக்கிறானே விளக்கேற்றாரு. அதுவும் லைட் போட்ட இடமா பார்த்து போய் ஏற்ற முடியாது. எங்க கருமோன்னு இருக்கா இருக்கோ அங்க போய் விளக்கேற்ற மாட்டோம். நல்ல இந்த மாதிரி போக்கஸ் லைட் போட்டிருப்போம். அங்க போய் வேண்டுதல் விளக்க ஏற்றிருப்பாங்க. இதுல வேற நம்ம சொல்லி அனுப்போம். ஒருத்தர் ஏற்றின விளக்கல் நீங்க ஏற்றினா அந்த பாவம் அவனை பிடிச்சிருங்க. அப்பதான் இவனுக்கு வத்திப்புட்டி விற்கும் தனித்தனியா. அவன் சொல்றதெல்லாம் நம்புறோம் பார்த்தீங்களா? வத்திப்புட்டி தனித்தனியா விற்கணுங்கிறதுக்காக அவன் என்ன சொல்லிடுறான்? ஒருத்தர் ஏற்றின விளக்கிலே ஏற்றக்கூடாது. நீ விளக்கு ஏற்றும் போது அணைஞ்சிருச்சா அணையப்படாது அப்படின்னா முடிஞ்சு வச்சுல நம்முடைய அத்தனை நம்பிக்கையை நம்மளுக்கு போயிடும். அவனை கூப்பிட்டு நீ சொல்லு, விளக்கு அதுக்கு தீபம் எதுதா அப்படின்னு கேடு. அது சிவபெருமான் சொற்று நைவேத்தியம் சோதி வாழ. இப்ப எது அணைச்சது அப்படின்னு கேட்ட காற்று. அப்ப காற்றாகி எங்கும் கலந்தாய் பற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி யார சொல்றாரு? யார சொல்றாரு? சிவபெருமான் சொல்றாரு. அப்ப அந்த காற்றாகிய சிவம் நாம் ஏற்றி வைத்த தீபமாகிய சிவத்தை அணைத்துக் கொண்டது. எனவே விளக்கு அணைச்சதுன்னா இனிமேல் கவலைப்படாது. சிவம் சிவத்தை அணைத்து நாமள உப்பு ஊதி அணைச்சோம். பிறந்த நாளுக்கு உப்பு ஊதி அணைக்கிறான். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பத்தி நமக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது. உப்புன்னு ஊதி அணைக்கிறதுல பிரச்சனை இல்லையா? ஆனா காத்து அணைச்சுட்டா
கலவரம் ஆயிடும். ஐயோ நீங்க நம்ம விளக்கேற்ற வந்து கேள்விச்சு புரியுது என்ன சொல்றது. கோவில் போறோம் தரப்பட்டிருக்கு, உடனே பயப்படாத, சாமி அங்கல்ல இங்க இருக்காருன்னு நினைச்சு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புறநெங்கும் காளாமணி விளக்கு. எனவே தரப்பட்டிருந்தா அது அவருடைய வசதிக்காக அந்த கருவறை சுத்தப்படுத்துவதற்காக திரை போட்டிருக்கிறாரே தவிர சாமியை நீ பார்க்க கூடாதுங்கிறதுக்காக திறப்போடல. அது உள்ளே நடைபெறக்கூடிய அந்த சேவைகளுக்காக திரை போடப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வினைக்கும் திரை போட்டதற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க? அதுதான் நற்றுணையாக நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை சொல்லிட்டு போ, நடக்கிறது உனக்கு நன்மையாக இருக்கும். தீமையாக இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இறைவன் நமக்கு தருகிறார். நீங்க இறைவனை எதிரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உள்ள பார்த்து தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கொண்டு கொண்டேன் என்று அப்பர் பெருமான் பேசுறார். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். உள்ளத்துல இருக்கிறவனை எதுக்கு வெளியில போய் தேடணும்? அடுத்த கேள்வி வருது. இப்ப நம்ம விமான நிலையத்துக்கு போறோம், நான் தான் நல்ல சிவனை நம்ப மாட்டேங்கிறேன், பாஸ்போர்ட் அப்படிங்கிறான். பாஸ்போர்ட்ல இருக்கிறது நல்ல சிவமா? அதுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுமா? தூங்க வச்சா அது தூங்குமா? நிக்க வச்சா நிக்குமா? நடக்க வச்சா நடக்குமா? ஆனால் அதுதான் நல்ல சிவம்னு பிளைட்ல ஏறுற வரையும் எனக்கு தேவைப்படுது. நல்ல கவனிச்சுக்கணும். நான் தான் நல்ல சிவம்னு இத்தே பெரிய உருவம் போய் நிக்கிறேன், நம்ப மாட்டேங்கிறான். அந்த காகிதத்துல இருக்கிற நல்ல சிவம் தான் உண்மையான நல்ல சிவம் என்று பிளைட்ல ஏறுற வரையும் நமக்கு எப்படி அந்த பாஸ்போர்ட் தேவைப்படுகிறதோ, அதுக்கப்புறம் பிளைட்ல உனக்கு எவ்வளவு பாஸ்போர்ட் கேட்கணும் தெரியுமா? பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க, நீ பயந்து கொண்ட. அது போல இந்த ஆன்ம அனுபவம் நமக்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்ற ஆன்ம அனுபவம் வருகின்ற வரை பாஸ்போர்ட் என்கின்ற திருக்கோவில் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த திருக்கோயில் இங்கு வந்து விட்டது என்று உணர்ந்து தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த திருக்கோவில் தேவைப்படாது, இதுவே கோயிலாக. இதைத்தான் அப்பர் பெருமான் காயமே கோயிலாக, காயமா உடம்பு, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணியில் லிங்கமாக, நேயமே நீயும் பல நிறைய நிறமையாட்டி, பூசனை ஈசனாக்கு போற்றவி காட்டினோமே. என்ன சொல்றாரு? இந்த உடம்பே உனக்கு கோயில், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக. பக்கத்தில் ஒரு செம்மனார் கோவில், வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் விட்டிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாம் தோன்றி மாடமே. அந்த செம்மனார் கோவில் போற வழியில ஒரு ஊருக்கு என்ன பேரு? ஆக்கூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இடத்துக்கே வந்து எங்களுக்கேவா அப்படின்னு அந்த பாப்பா இருந்து எனக்கு தெரியுது. மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்றோம்ல, இது உங்க ஏரியா இல்லையா? ஆக்கூர் அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு தான் தோன்றீஸ்வரர்னு பேர். அந்த ஊர்ல என்ன பண்றாரு? வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் விட்டிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே பாருங்க. அந்த வேளாளர் விவசாயம் செய்யக்கூடியவர், வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் வேளாளர். பின்னாடி அது சாதி பெயரா இருந்துச்சுன்னா அங்க போக வேண்டாம். அந்த வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் நம்முடைய அப்பர் பெருமான், விவசாய குடும்பம். அதனால இந்த பாட்டை பாடிட்டு அப்பர் பெருமான் சொல்ற ஒரு அருமையான விவசாயம். இந்த சிவ மந்திரத்தை சொல்லி 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 ஒரு விவசாயம் பண்றாரு. என்ன விவசாயமா? உண்மைங்கிற விவசாயமான பேர். மெய்மையாம் உழவை செய்து முதல்ல விதையை எடுத்து போட்டுக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? முதல்ல அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தணும், உழுவணும். அதுக்கு பேரு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தரும் வேண்டாது சாதப்பெருங்க. கீழது மேல்தான் 4 தடவை அந்த நிலத்தை நீ உழுதுட்டீங்கன்னா பிடி எருவு கூட அந்த நிலத்துக்கு தேவைப்படாது, விளைச்சல் நல்லா இருக்குங்க. அப்ப முதல்ல செய்ய வேண்டியது என்னது? உழவு. அப்ப உண்மைங்கிற உழவு அப்படி சொல்ற மெய்மையாம் உழவை செய்து, அப்புறமா இறைவனுடைய வழிபாடு என்பதுல என்ன விதையை போடணுமா? விருப்பு எனும் வித்தை வித்தி. அப்படி உழவு செய்துட்டு அதுல என்ன விதையை போடணும்? விருப்பங்கிற விதையை போடணும். கோயிலுக்கு கட்டாயத்தின் பேர்ல போகாது, வழிபாடு கட்டாயத்தின் பேர்ல செய்யக்கூடாது. அன்பின் காரணமா செய்யக்கூடிய வழிபாடு அது எப்படி இருந்தாலும் அது வழிபாடு. கட்டாயத்தின் பேரால் செய்யப்படுகின்ற பிரம்மாண்டமான வழிபாடு பயன் தராது. ஏன்? அதுல என்ன இருக்கு? கட்டாயம் இருக்கு. அதுல என்ன இருக்கு?
அதிகாரம் இருக்கு, அதுல என்ன இருக்கு, ஆணவம் இருக்கு. சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு மண்டகப்படி நம்மளோட மார்கழி மாசம் தெரியுமில்ல, நம்ம பேர்ல தான் பணம் கட்டியிருக்கோம், முடிஞ்சு போச்சு. நல்ல செயல் தான், ஆனா அதுல ஒரு பேர் கிடைக்கணும்ல. ஒருத்தர் முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டு கோவில்ல இங்க தெற்கு பக்கம் முருகா இருக்காருன்னு போய் பார்த்தேன். அந்த தட்சிணாமூர்த்திக்கு இருள் செஞ்சு கொடுத்த பேர் முருகன். அவன் போட்டுருக்கான் முருகன் மேல போட்டுருக்கான். இவன் முருகன் செஞ்சு நினைச்சு கொண்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுநர் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள இருக்கிறது தட்சிணாமூர்த்தி, வெளியில முருகன் சன்சன் போட்டுருக்கான். முருகனுக்கு எப்போ குழந்தை கொண்டு முருகன் சன்சன் வேற போட்டுருக்கான்னு பார்த்தா அதுக்கு இருள் செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி நம்ம டியூப்லைட் கொடுத்துட்டு சவுத் கலர்ல எழுதிக்கிறான், டியூப்லைட் தெரியாத அளவுக்கு உபயம் முடிஞ்சு போச்சு. அதுதான் அபாயம். உபயம் என்னது? அபாயம். ஏன்? நல்வினை செய்துட்டு அதில் பெயர் தேடிக்கொண்டால் அதனால் உனக்கு நல் பிறவி கிடைக்கும். அதுவும் உனக்கு தங்க ஊசியில கண்ணை குத்திக்கிற மாதிரி. தீவினை செய்வது இரும்பு ஊசியில கண்ணை குத்திக்கிற மாதிரி. ஊசி என்னவா இருந்தாங்க, இரும்பா இருந்தாங்க, தங்கமா இருந்தாங்க, குத்துறதுக்கு நல்ல வலி வலிக்கத்தானே செய்யும். நல்வினை செய்தாலும் தீவினையிலிருந்து நாம் விடுபட்டு வந்தாலும் எல்லாம் சிவன் செயல், எல்லாம் அவன் செயல். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்ற பக்குவத்தை கொடுப்பது நமசிவாயம் என்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லி அப்புறம் விவசாயம் பண்றார். ஆனா விருப்பம் என்ற கோயில நாம விதையாக இட வேண்டும். இந்த பக்கத்துல தாழ்நாடகே ஒரு திருக்கடவுர்னு பேர் கடைஞ்சிட்டான். இப்ப இந்த ஊர் பேர் வந்து திருக்கடையூர். நிறைய கடை, ஏகப்பட்ட கடை இல்லையா? அதனால அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அது கடவுள் கடையூர். ஏன்? நூற்றுக்கணக்கான கடை சன்னதியில பார்த்துருக்கீங்களா? அதனால திருக்கடையூர். முன்னாடி திருக்கடவுர், கடவுர் வீரட்டம்னு பேர். அந்த ஊர் தேவாலயத்துல அப்பர் சுவாமி சொல்ற காலங்காத்தால தெரியும். நிறைய பேருக்கு அதான் நல்லா தெரியும். மார்கழி மாசம் 4 மணிக்கு மாசம் நல்லா தூக்கம் வரும் இல்லையா? நான் மார்கழி மாசம் 4:30 மணிக்கு எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? கை தூக்குங்க. இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க சார். எந்திரிச்சுட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவோம். சரி, நல்ல பிள்ளை. 4 மணிக்கு எந்திரிக்கிறது 4 பிள்ளை. நாங்க 4:35 எந்திரிக்கிறோம் சார். 4:30 கேட்டதான் நான் கை அப்படின்னு. மார்கழி மாசம் 4:30 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். எந்திரிச்சு என்ன பண்றது? அந்த காலத்துல வந்து கலர் கோலம் போடுவோம். ஏன்? கொஞ்ச நேரம் வெளியில வந்து நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தை மாசம் போட்டா போலீஸ் பிடிச்சிருப்பதா? ஏன் மார்கழி மாசம் போட சொன்னாங்க? உங்க பக்தி என்பது அறிவியோட சம்பந்தப்பட்டது. அந்த ஓசோன்ல இருந்து வரக்கூடிய நல்ல வாயுக்களை காலையில சுவாசிக்கலாம். அது சூரியன் உதயத்துக்கு அப்புறம் அந்த வாயுக்கள் கலைஞ்சு இத அந்த காலத்துல பக்தியில கண்டுபிடிச்சு வச்சாங்க. தெருக்கள்ல பஜனை பாடிட்டு ஆண்கள் போவாங்க. எல்லா ஆண்கள் பஜனை பாடுற மாதிரி பெண்கள் போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு வண்ணக்கோலம் போடுறதுன்னு அந்த மாசம் வச்சுக்கிட்டாங்க. வெளியில எப்படியாச்சும் வரவழைக்கணும். நம்மளால எப்பொழுதுமே சடங்கை பிடிச்சிட்டு தத்துவத்தை விட்டுருவாங்க. கலர் கோலம் போடணும், அவ்வளவுதான். மார்கழி மாசம் நைட்டு 12 மணி வரையும் சீரியல் பார்க்க வேண்டியது. கொட்டப்புறம் அந்த மாதிரி 12 மணி வரையும் சீரியல் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்கி பயந்து வர தெருப்புற நாயா நிற்கும் இல்லையா? இப்படி பயந்து வந்துட்டு 10வது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் எல்லாம் இந்த இது பேரலுக்கு வரப்பட்ட மாதிரி, அதுக்கு பேர் நைட்டியாமா, பேரலுக்கு வரப்பட்ட மாதிரி இருக்காது. அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் வரிசையா தண்ணி நினைச்சு போட போட்டுட்டு அந்த நைட்டில காலும் தெரியல. நைட்டு மணி 12. நீ என்ன நினைப்ப? தலைவி கோலம் போடுறது இது கோலம், நிக்கிறது அலங்கோலம். புரியுத? போடுறது வண்ணக்கோலம், நிக்கிறது அலங்கோலம். 12 மணிக்கு கோலம் போட்டு என்ன அப்படின்னா மார்கழி மாசம் தண்ணி நினைச்சு கோலம் போட்டு திருப்பி 8 மணி வரைக்கும் போதி தூங்கிட்டு இதுக்காக சொன்னாங்க கோலம் போட சொல்லி. நம்ம பார்த்தீங்களா சடங்கை பிடிச்சிட்டு தத்துவத்தை விட்டுருவோம். கோலம் போடுறதுங்கிறது உங்களை வெளியில கொண்டு வந்து அந்த 4 6 மணிக்குள்ள போட வைக்கிறது. கலர் கோலம் போடுறது இங்க முக்கியம் இல்ல. புரியுது? வேப்ப மரத்தை வெட்டாத அப்படின்னா ஏன் வெட்டா என்ன அப்படின்னு கேட்போம். காளியாத்த புரியிருக்கா உங்க சௌரியம் அப்படின்னா வெட்ட மாட்டாங்க. இப்ப எங்களுக்கு காளியாத்தாவை காப்பாற்றுறது நோக்கம் இல்லை, வேப்ப மரத்தை காப்பாற்றுறது தான் நோக்கம். புரியுதா? நமக்கு வேப்ப மரத்தை காப்பாற்றணும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஒரு கோயிலுக்கு ஒரு மரத்தை வச்சு தலைமுறைன்னு சொல்லி அதை காப்பாற்றினாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையோட இயந்த வாழ்க்கை பாருங்க. அந்த இயற்கையோட இயந்த வாழ்க்கை தான் நமசிவாயம் தருவது. நமசிவாயம் சொல்ல 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 பார்க்க அத்தனை பொருள் நமக்கு அம்மையப்பராக தோன்றும். பார்க்கின்ற அத்தனை பொருள் நமசிவாயத்தை சொல்லிக்கொண்டே கைலாய யாத்திரை மேற்கொள்கிறார் அப்பர் பெருமான். அவருக்கு பெருமான் திருவையாற்றில் கைலாய காட்சியை கொடுத்த ஆடி அமாவாசையில அவருக்கு பார்க்கிற அத்தனை ஜீவராசிகளும் அம்மையப்பராக தோன்றியது. அந்த பக்குவத்தை கொடுத்தது சிவமந்திரம். மறந்துவிட அந்த மந்திரத்தை சொல்ல 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 மனம் பக்குவம் அடைகிறது.
நம்மை போல் பிறரை நினைக்கிறதுங்கிறது மனித நேயம். எல்லா உயிர்களையும் நம்மை போல் நினைக்கிறது ஆன்மநேயம். இதற்கு பேர் அன்பு. இப்ப இந்த பாப்பாக்கு ஒரு தும்மல் கொடுத்து போ சளி பிடிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு நான் கவலைப்பட்டதா, அதுக்கு பேர் மனித நேயம். நல்ல ஞாபகம், இதுக்கு பேர் மனித நேயம். ஒரு சாலையில் ஒரு ஆம்புலன்ஸ் 108 செல்கிறது. அதுல போறது ஆனா பெண்ணா குழந்தையா பெரியவங்களா யாரும் எனக்கு தெரியாது. அவங்க என்ன ஊரா சாதியா ஜனமா உறவினரா தெரியாது. அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்தில் ஐயோ அவங்க குழைச்சிருக்கமே அப்படின்னு நினைச்சுன்னா அது பேர் அருள். கண்ணுக்கு தெரிந்து நாம் ஒருவர் மேல் கருணை கொள்வதற்கு பேர் அன்பு. கண்ணுக்கே தெரியாதவர்கள் மட்டும் கருணை கொள்வதற்கு பேர் வந்து அருள்னு பேர். அதனாலதான் இவர்கள் அருளாளர்கள் சொல்றாங்க. அன்பு பெருசா அருள் பெருசான்னு கேட்டா, அன்பு முதிர்ந்து 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 ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தைக்கு பேர் அருள்னு பேர். இப்ப அன்பு பெருசா அருள் பெருசானா, அம்மா பெருசா குழந்தை பெருசா அப்படின்னு கேட்டா, இன்னொரு உதாரணம் சொல்றேன். திருவாரூருக்கு போறோம், குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்பா குழந்தைய கூட்டிட்டு போறாரு, தேர் தெரியல. அப்பா உட்கார்ந்து பார்க்கிற குழந்தைக்கு அப்பாவோட தேர் நல்லா தெரியும் இல்லையா? அது போல அன்பு என்ற தாயினுடைய தோளில் அமர்ந்து அருள் என்கிற குழந்தை பார்க்கிறது. எனவே அருள் உயர்ந்தது. எனவே என்ன சொன்னாங்க, அன்புக்கும் அருளுக்கும் விளக்கம் எழுதும் பொழுது அதை பரிமேலழகர் எழுதுகிறார். தொடர்புடையார் மாட்டு வருவது அன்பு, தொடர்பில்லாதார் மட்டும் வருவது அருள். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் நமசிவாய சொல்லும் பொழுது நமக்கு உண்டாகிறது. பார்க்கின்ற பொருள் எல்லாம் அம்மையப்பராக. 2 கிளி, ஆண் கிளி பெண் கிளி அம்மையப்பர்னு வணங்குறார். 2 மாடு காளையும் பசுவும் வருது, அம்மையப்பரா வணங்குறார். யானை வருகிறது களிரும் குடியுமாக, அம்மையப்பர் வணங்குறார். இதெல்லாம் பரவாயில்ல. 2 பன்றி வருகிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பன்றினா பயப்படுவோம், அருவருப்படுவோம். ஆனால் ஆண் பன்றி பெண் பன்றி வருகிறது, அதையும் அம்மையப்பராக பார்க்கின்ற பக்குவ உள்ளம் நமசிவாய ஆக வீரன் என்ற திருநாவுக்கரசருக்கு வந்தது. இடிகுரல் அன்னதோர் ஏனம், ஏனம்னா பன்றினர். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர்கள் பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படி பாடுறார். அப்ப இந்த அருள் உள்ளத்தை எது கொடுக்கிறது? நமசிவாயம் கொடுக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் நமச்சிவாய வாழ்க்கை என்று தொடங்குகிறார் திருவாசகத்தை நம்முடைய மணிவாசகத்தை. நமச்சிவாயமே நானடி நிச்சயங்கிற, எனக்கு என்ன வித்தை தெரியும்? நமசிவாய மந்திரம் என்ற வித்தை தெரியும். உனக்கு ஞானம் இருக்கிறதா? நமசிவாயத்தை அறியக்கூடிய ஞானம் இருக்கிறது சொல்ற. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானடி நிச்சயம், நமச்சிவாயவே நான் நவின்று ஏற்குமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று பாடுகிறார். குறுந்தொகை 5ஆம் திருமுறையில அப்பர் சுவாமி என்ன பண்றாரு? எனக்கு நல்ல நெறியை அது காட்டும் என்று பாடுகிறார். கல்லோடு கட்டி கடலில் எரிந்தார் திருநாவுக்கரசர். நமசிவாய என்ற மந்திரத்தை சொன்னார், கல் மிதந்தது. இத திரு நீலக்குடி தேவாரத்தில் பதிவு செய்கிறார். கல்லினோடு எண்ணெய் கூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க, என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியர் நல்ல நாமம் நம்பிக்கை உய்ந்தேன் அன்றே. அந்த நாமம் எது? நமசிவாய என்கின்ற நாமம். அந்த நாமத்தை நான் சொன்னேன், கல் வெப்பமாக மிதந்தது என்று நாவுக்கரசர் பாடுகிறார். கரையேற விட்ட குப்பம் என்று கடலூர்ல திருப்பாதிரியூரில் இருக்கு போல பார்த்தோம். அவர் கரையேற இடம் இருக்கிறது. நான் சொல்வது அத்தனையும் அதிகாரப்பூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை, எதுவுமே கதை அல்ல என்ற சான்று இருக்கு. சம்பந்தர் சொன்னாலே அது மாதிரி கடலூர்ல திருப்பாதிரிப்புலியூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த திருப்பாதிரிப்புலியூருக்கு நம்ம தெற்க போனோம்னா என்ன இருக்கு? கரையேற விட்ட குப்பம்னு ஒரு ஊரே இருக்கு. அங்க திருநாவுக்கரசர் குரு பூஜையை கொண்டாடி கொண்டிருந்த மீனவ மக்கள் இப்ப அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. கரையேற விட்ட குப்பத்துல அந்த கோயில் இங்கே அமைந்திருக்கிறது. இப்ப இது எல்லாம் நாம பார்த்து நமசிவாய மந்திரம் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். அடுத்து நம்பி ஆரூர் என்று சொல்ற திருஞான சம்பந்தர் சொன்னது பார்த்தோம், திருநாவுக்கரசர் சொன்னது பார்த்தோம். நம்பி ஆரூர் சுந்தர் அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஒரு பதிகம் திரு பாண்டி கொடுமுடின்னு பேர். அவர் சொல்றாரு, எனக்கு பல்வேறு வேலை இருக்கு சாமி, அங்க போகணும் இங்க போகணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்,
அதுல நான் உன்னை மறந்துடுவேன். நான் என்னுடைய நாக்கு இருக்கு பத்தியா, என்னுடைய நாக்கு அது உன்னுடைய நாமத்தை மறக்காது. ஏன்னா உயிர் சார்ந்ததன் வண்ணம் என்று ஒரு தத்துவம் சித்தாந்தம் உண்டு. ஆன்மாக்கு என்ன இயல்பு உண்டு? சார்ந்ததன் வண்ணம். இந்த ஒரு வகுப்பறையிலிருந்து வெளியில போகும்பொழுது அந்த ஃபேன் சுற்றி லைட் சுற்றி ஆஃப் பண்ணிட்டு போறதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருந்துச்சுக்க. 7 நாள் ஒரு பழக்கத்தை நீ மேற்கொண்டால் 8வது நாள் கை காணாம அணிச்சு செய்யலாம் போகும். ஏன்? இந்த ஆன்மா அதுக்கு பழகிடும். தூக்க மாத்திரை கொடுப்பாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அல்லது அடிப்பட்டவங்களுக்கு அந்த வழி தெரியாம இருக்குது. தூக்க மாத்திரை 7 நாள் தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரு தூக்க மாத்திரை 7 நாள் தொடர்ந்து முடிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தூக்க மாத்திரை போட்டாலும் கொடுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 நாள் 5 நாள் கொடுத்துட்டு 2 நாள் விட்டுருவாங்க. அப்புறம் தான் திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு பழக்கம் நல்ல பழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து 7 நாள் செய்யிட்டீங்கன்னா ஆன்மா அதுக்கு பழகிவிடும். அதுல இருந்து நீ மேல வந்து ரொம்ப சிரமம். யோசிச்சு பார்க்க எதுதான் 7 நாள் பழகிடுது. ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்க மேல இல்ல கரெக்ட் தான். என்னன்னா 7 நாள் பழகி அதுல எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அவர் சொல்ற நற்றவா உன்னை நான் மறக்கிலும் மறக்க மாட்டேன், மறந்துட்டா மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. என்னுடைய நாக்கு என்ன பண்ணுவோம்? நமச்சிவாயவே. இதற்கு ஒரு அழகான செய்தி வரலாறு. நம்பி ஆளுநர் திருவொற்றியூருக்கு போறாரு. எங்க போறாரு? திருவொற்றியூர், சென்னைக்கு பக்கத்துல. அங்கே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. இந்த கதை ரொம்ப பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப சங்கிலி நாச்சியார் என்ன சொல்றாங்க? என்ன பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க ஊர் ஊரா சுத்துறாரு, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்பிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால என்ன பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். வேற வழி இல்லை, சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு திருவாரூர்ல வசந்த உற்சவம், பங்குனி மாசம் தியாகராஜர் தேவர். அவருக்கு தியாகராஜர் மேல ரொம்ப ஆசை. யாருக்கு? நம்பி ஆளுநருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு தியாகராஜராகிய இறைவனை பார்க்கணும்னு கிளம்புறாரு. திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாரை பிரிந்து ஒரு அடி எடுத்து வச்சார். அந்தாண்ட 2 கண்ணும் பழுதா போயிடுச்சு. 2 கண்ணும் என்னாச்சு? பழுதாயிடுச்சு. யாரை பார்க்கணும்னு வந்தார்? என்ன வேற ஒருத்தரை பார்க்கணும்னு வரல, கடன் கொடுத்தது வசூல் பண்ணணும்னு வரல, அருமையான பிரியாணி போடக்கூடாதுன்னு வரல. எதுக்கு வந்தாரு? தியாகேச பெருமானை பார்க்கணும்னு தான் வந்தாரு. ஆனால் அதே தியாகேச பெருமான் என்ன பண்ணிட்டாரு? 2 கண்ணையும் குடிக்கிட்டார். குடிக்கிட்டாருன்னா நமக்கு எவ்வளவு போகும்? நம்ம வீட்டுல தங்கச்சி அக்கா தலைக்காணியை போகணும்னா நமக்கு எவ்வளவு போகும்? எவ்வளவு அவங்க வாழ்த்தும் தமிழ்ல உள்ள வார்த்தையெல்லாம் வச்சு கூட பிறந்த அக்கா என்ன திட்டு ஒண்ணுங்க எப்படி எல்லாம் வையணும். ஆனா 2 கண்ணும் போச்சு. சாமியை திட்டார். அவரும் திட்டிட்டு கண்ணு தெரியாம வழிக்கு கீழே விழும் பொழுது சிவாய நமசிவாயன்னு விழுவுறாரு. ஏன்? அவருக்கு பழக்கம் அதுதான். யார திட்டினாலோ யாரால கண்ணு போச்சோ அவர் பேரை சொல்லியே விழுகிறார், எழுதுகிறார். வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறிய மறுமாற்றம். ஒழுக்குனா சொட்டு மருந்து. கண்ணுக்கு அந்த காலத்துல சொட்டு மருந்து போட்டாங்க. இப்ப என்ன டிராப்ஸ் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ். நம்ம எப்பவுமே இங்கிலீஷ்ல சொன்னா பெருசு தெரியுமா? உப்புன்னு கேட்ட போய் பார்க்கலாம், சால்ட் போகும். நம்ம அதோட இன்னும் கொஞ்சம் புதுசு சால்ட் உப்பு கொண்டு வரோம். என்னால முடியல, சால்ட் உப்பு அப்படின்னு தூளுப்போம். முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டான், சால்ட் உப்பு நான் தூளுப்பு பெருசா கல் உப்பு அது இல்லை, சால்ட் உப்பு. ஹோட்டல்ல வந்து சால்ட் உப்பு கொண்டுவாங்க, அங்க ரைஸ் கொண்டுவாங்க. நான் உண்மையிலே சர்வரா இருந்தேன்னா அரிசியை கொண்டு தலைவர் ரைஸ் என்னமா அரிசி தான் இங்கிலீஷ் ஆல்பர்ட் கில்பர்ட் வம்சம் வருவாங்க. அதனால இங்கிலீஷ் தான். பட் ஆனா அந்த டிஃபிகல்ட் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை இருக்கு. பட் நடு சென்டர் கேட்சி குடி ஆட்சி வளைவு இதுல ரசம் வச்சு தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்களே, வாயில ரசம் வச்சு தேய்க்கிறதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல பேச்சு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ரசத்தை சுட்டு விளக்கெண்ணெய் நினைச்சு விளக்கு சொல்ல எதுவும் மருந்து. சில குழந்தைங்களுக்கு நாக்கு கடிப்பா இருக்கு, பேச்சு வராது. அதுக்கப்புறம் அது ஏன் பேசுறதுன்னு தெரியும், அதுக்கு நிறுத்த தெரியாது. அது மாதிரி பசங்க தலைவி அது மாதிரி ஒரு குழந்தை தான் நான் வச்சுக்கோங்க. இப்ப நிறுத்த தெரியாம வீட்டுல அல்லாடிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பேசுறது 5 வயசு உண்மையிலே 4 வயசு உண்மை உண்மை. அது எப்படி இப்ப ஏன்டா பேசுறாங்க அப்படின்னு இல்லையா? அப்ப அந்த வசம்ப வந்து விளக்கெண்ணெய் வச்சு அதை நெருப்புல அதாவது விளக்கொடியில சுட்டு அந்த பிசில் மாதிரி கருப்பு கடல்ல வரும். அதுதான் கொட்டே வைப்பாங்க. அதை நாட்டில் கடைய விட்டாங்கன்னா பேச்சு நல்லா வரணும்.
இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கு? ரைஸுங்கிறான், இது பேர் யாருக்கும் தமிழ்ல இருக்கிறது இல்லை. இல்லை இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அன்னைக்கு ஏன் நான் அந்த ஒரு முறை காரில் வரப்ப சரி பேருந்தில் போய் பார்ப்போம். பேருந்து வந்து மயிலாடுதுறையில் இறங்கி அங்கேருந்து ஒரு நகர பேருந்து தெரியும், டவுன் பஸ் தமிழ் தெரியலாமா? அதுல வந்து நறுமணத்தில் இறங்கி மட்டும் வரேன். கூட்டம் நான் மட்டும் காலேஜ் நேரத்தில் இருக்கேன், சரியான கூட்டம். தெரியாம ஒரு காலை முடிச்சுட்டேன், தெரியாம முடிச்சுட்டேன், பத்துட்டு ஆரம்பிச்சுட்டேன். கண்ணை என்ன புண்ணடிச்சுட்டு உன் கண்ணுக்கு இல்லை, இவ்வளவு ஆளுக்கு நான் வந்து மனுஷன் தெரியாம இருந்துச்சு, கூட்டமா இருந்துச்சு, பொறுத்துக்கணும். 15 நிமிஷம் அந்த ஆட்டம் பட்டங்கள மட்டும் நிற்கிட்டே இருக்கான். காலேஜ் முடிச்சு யாரும் உடனே சொன்ன சாரி சார் எக்ஸாம் ஓகே ஓகே ஓகே. 15 நிமிஷம் மயிலாடுதுறை 4 பேர் சாரி மன்னிச்சுக்கோங்க பொறுத்துக்கோங்க தெரியாம இருந்துச்சு, கூட்டமா இருக்கு, தமிழ் இருக்கிற அடங்கவே இல்லை. சாரி சார் எக்ஸாம் ஓகே ஓகேங்களா? எப்படி நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? நம்ம தர்மபுரத்தில் இருக்கோமா, தாய்லாண்டில் இருக்கோமா, இங்கிலாந்து எப்படி நம்ம எப்படி ஆயிட்டம் பண்ணியா? எப்படி நம்ம போயிட்டு ஒழுக்கு கதையை விடக்கூடாது. ஒழுக்கு என்றால் சொட்டு மருந்து. 9ஆம் நூற்றாண்டுல பதிவு செய்கிறார். கண்ணுக்கு உழுக்கு சாப்பிட்ற மருந்து பத்தாது, கண்ணுக்கு என்ன வேணும்? டிராப்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த பாட்டுல வருது. அழுக்கு மெய் கொடுக்கும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பானது உண்டு. ஆனால் வழுக்கி வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நாடறியின் மறுமாற்றம் ஒழுக்கு என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உடல் என்னும் ஊர் உரைவானே என்று பாடுகிற திருவொற்றியூர்ல அந்த ஒழுக்கு. நீ ஒன்னும் மருந்து கொடுக்க வேணாம், பிரிஸ்கிரிப்ஷன் கூட நான் போய் வாங்கிக்கிறேன். ஒரு மருந்து உரைய எனக்கு சொல்லு போதும். நீ வந்து வாங்கி கொடுத்தோம்னா நீ மருந்து கடைக்கெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துருக்க, நீ எழுதி கொடு. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து கடையில் போய் மருந்து வாங்கக்கூடாது இன்னைக்கு சொல்றான் 21ஆம் நூற்றாண்டுல. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலே பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டு மருந்து வாங்கினவர் நம்முடைய நம்பி ஆறுவர். ஒழுக்கு என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூரையும் ஊருரையும். நீங்க அறிவியல் இல்லை, இது பக்தி பண்டாரம் பாட்டு விராஜை போட்டுட்டு விபூதி பண்ணிட்டு காவி வெட்டி கட்டிட்டு அல்லது வந்து சடை வளர்த்துக்கிட்டு அல்லது வந்து நம்ம வந்து இப்படி இருக்கிறவங்க பாடுற பாட்டு அப்படின்னு நம்ம நினைச்சதுடைய விளைவு இன்னைக்கு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிற அந்த பக்தி நமக்கு தெரியல. இது பண்டாரங்கள் பாட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். பண்டாரம் என்ற சொல்லுக்கு நமக்கு கருவூலம் என்பது பொருள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கல. இறைவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இறைவனுக்கு அருளுக்கு பேர் என்ன தெரியுமா? திருவாசகம் படிக்கணும். மூல பண்டாரம் வழங்கு நின்றான் வந்து முந்துவினை. மணிவாசகர் சொல்ற பண்டாரம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பண்டாரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ துறவிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பண்டாரம்னா அருள் என்று பெயர். மூலபண்டாரம் இறைவன் இருக்கிறது மூலபண்டாரம். மூலபண்டாரம் வழங்கு இருக்கிறான் வந்து முந்துமினே என்று நம்முடைய மணிவாசகர் நமக்கு சொல்கிறார். அப்ப பாருங்க எந்த அளவிற்கு நாம இன்னைக்கு பொருள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் தான் நம்முடைய ஆன்மீகம், ஆன்மீகம் தான் நம்முடைய அறிவியல். இந்த இரண்டும் இணைந்ததுதான் சரி, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஹெட்போன்ல பாட்டு கேட்கறீங்கல்ல, அது காதுக்குள்ளேயே வச்சுக்கிறான். எவன் பேசுறதும் அவனுக்கு புரியல, தனியா பேசிட்டு போறான் இல்லையா? காதுக்குள்ளேயே வச்சுட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு போறான், பைத்தியம் மாதிரி பேசிட்டு வரான். அது பேர் என்னது? ஏர்பட்ஸா? ஏர்பட்ஸ் இல்லையா? அது காதுக்குள்ளேயே போயிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்தாலும் கேட்காது, வச்சாலும் கேட்காது வச்சுக்க. அதுக்கப்புறம் அதோட போயிடுது. முதல்ல ஹெட்போன் மாட்டுறது நம்ம சிவபெருமான் தெரியுமா? கரெக்டா தெரியுமா? முதல்ல ஹெட்போன் போட்டது சிவபெருமான். அசுவதரன் கம்பளதரன் 2 கந்தர்வர்கள். அசுவதரன் கம்பளதரன். இது கதையா நடந்துச்செல்லாம் வேண்டாம். அந்த கான்செப்ட் தமிழ் இருக்கு, சைவத்தில் இருக்கு, யோசிச்சிருக்கிறான். அவ்வளவுதான் நமக்கு முக்கியம். 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை இருக்கு. நமக்கு ஹெட்போன் கண்டுபிடிச்சது 20ஆம் நூற்றாண்டுல. 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்த கதை இருக்கு. கதை நடந்துச்சா கதை இல்லை, ஆனா அந்த கான்செப்ட் அப்படி இருக்குதா? அசுவதரன் கம்பளதரன் அந்த 2 பேரும் சிவபெருமான முக்கிய தவறு இருந்தாங்க. அப்ப சிவபெருமான் அந்த தவத்துக்கு வச்சு என்ன பண்ணாரு? உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறாரு. நாங்க நல்லா பாட்டு பாடணும், நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. எப்பவும் ரெடியா மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும், நீங்க கேட்டுட்டே இருக்கணும். சிவபெருமான் பஞ்சகிருத்தியம் பண்றாரு. படைத்தல், காத்தல், கொடுத்தல், மறைத்தல், அருள் 5 தொழில் செஞ்சாங்க. பாட்டு கேட்டு உட்காந்துருக்க முடியுமா? என்ன பண்றதுன்னு பார்த்தேன். 2 வெளியே 2 குண்டவாமா செய்து காதுல மாட்டிக்கிட்டேன். நீங்க பாடிக்கிட்டே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதுதான் நீ கேட்கணும், இதுதான் நீ கேட்கணும். அகத்தியருக்கு வடக்கில் இருக்கிறது அகத்தியம். அப்ப சிவபெருமானுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு கூட்டம் கூடி வடக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்குது.
உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, நீ கொஞ்சம் பொதிகை மலைக்கு போ. யார்? அகத்தியர். இந்த சமன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் அழுதார். உங்க திருமணத்தை நான் பார்க்க முடியாது, நீ அங்க போப்பா, நான் உனக்கு அங்க காட்டுறேன்னு. அதுதான் தொலைக்காட்சி. அதுதான் தொலைக்காட்சி. அகத்தியருக்கு கைலாயத்தில் நடந்தத எங்க காமிச்சாரு? தென்பொதியில் நடந்துச்சா, சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்துச்சா, காட்சிக்கா காமிச்சாருன்றது அந்த கான்செப்ட் இருக்கா இல்லையா? தியரி இருக்கு நம்மகிட்ட. அதே மாதிரி நம்பி ஆரூர் சுந்தரரா இருந்தார். இந்த கதையெல்லாம் கேட்டு வச்சுக்கோ, முக்கியமான விஷயம். நம்மகிட்ட பேசும்போது இதெல்லாம் நம்ம சொல்லணும். சுந்தரர் சிவபெருமானுக்கு தினமும் மலர் பறித்து வழிபாடு செய்யக்கூடிய தொண்டு செய்தார் கைலாயத்தில். நல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது. அப்ப ஒரு நாள் மலர் பறிக்கிறதுக்கு நந்தவனத்துக்கு போனாரா, மலர் பறிச்சார். அங்க உமாதேவியோடைய 2 தோழிகள் அங்க மலர் பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் அப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த 2 பேரையும் அவர் ஒரு செகண்ட் பார்த்தார். பார்த்து ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கலாமா அப்படின்னு தன்னுடைய மனசை மாத்திட்டு மலரை பறிச்சு சாமிகிட்ட வந்து கொடுத்து வணங்கினார். உடனே சிவபெருமான் கேட்டார், சுந்தரா, நந்தவனத்தில் என்ன நடந்தது? இதுதான் சிசிடிவி கேமரா. அங்க நடந்தது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அங்க கேமரா வச்சிருக்கிறான், இங்க மாநிலம் வச்சு பார்த்துக்கிறான் இல்லையா? நீங்க இப்படி பாருங்க, அறிவியலா பாருங்க. நந்தவனத்துல சிசிடிவி கேமரா இருந்தது, சிவபெருமான் மாநிலம் இருந்தது. அங்க என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இல்லைன்னா சுந்தரர் சொல்லாம, இல்ல அந்த தோழியர் சொல்லாம சிவபெருமானுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் கடவுள் அப்புறம் சயின்ஸாவா, லாஜிக்கலவா? இதனை சிசிடிவின்றது நம்ம சொல்றோம். எங்கோ நடக்கின்ற ஒன்றை இருந்த இடத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத்தான் சிவபெருமான் சுந்தரருடைய வரலாற்றில் சேக்கிழார் பதிவு செய்கிறார். இதுதான் சிசிடிவி தத்துவமா பின்காலத்துல அது அந்த அறிவியல் வருகிறது. நீங்க இப்படி சிந்தித்து பாருங்க. உயரத்துல தண்ணி இருந்தாதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல எந்த பைப்பு திறந்தாலும் தண்ணி வரும். அதனால்தான் கங்கையை தலையில சொல்லணும். ஏன் பெருமான் எல்லா சர்வ வல்லமை படைத்த இடுப்புல சொல்லிக்க முடியாத கங்கைய ஒரு குடுவையில மட்டும் இடுப்புல சொல்லிக்கலாம்ல? சொல்லுங்க, ஒரு ஜோல்னா பை போட்டு பாட்டில பிடிச்சிட்டு கங்கையை வச்சிடலாம்ல? அவருதான் சிவபெருமானாச்சு. ஏன் தலையில தூக்கி வச்சார் அப்படின்னா, மேல இருந்தாங்க ஓவர் டேங்க் கீழே தண்ணி வரும், ஓவர் டேங்க் மேலதான் இருக்கணும். அப்ப வாட்டர் டேங்க் டெக்னாலஜி சிவபெருமானுடைய சடையில் இருக்கக்கூடிய கங்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆணுக்கு பெண் சரிசமம். இதை சொல்றதுலாம் கிடையாது, செஞ்சு காட்டணும் எதா இருந்தாலும். அதாவது நம்ம இதுல 2 விஷயம் உண்டுங்க, போதகன் சாதகன் உண்டு. சிவபெருமான் சாதகன், போதகன் எதுவுமே சொல்ல மாட்டான். அது செஞ்சு காமிச்சிருப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படிலாம் அவன் சொல்லல. திருவண்ணாமலையில் புத்தாம்பாரு பாதி செரிபாதி. அதுல செரிபாதியில இன்னொரு ரொம்ப நுணுக்கம் என்னன்னா, நெத்தியில ஒரு கண்ணு மாட்டிக்கிச்சு. இந்த கண்ணு இப்படி போச்சு, இந்த கண்ணு இப்படி போச்சு, பாதி பிரிச்சுட்டாங்க. மீதி ஒரு கண்ணு நெத்தியில இருக்கா, அந்த கண்ணு என்ன ஆயிடுச்சு, அதுலயும் பாதி கொடுத்தாங்க. இவ்வளவு விஷயம். அதனால சிவபெருமானுக்கு ஒரிஜினல் கண்ணு 1.5 கண்ணுன்னு பாடியிருக்காரு நினைக்கிறேன் 11ஆம் திருமுறையில. இந்த மாதிரி உலகத்துல வேற எந்த மதத்து தெய்வத்தையாவதும் இந்த மாதிரி கிண்டல் பண்ண முடியுமா, கேள்வி பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு ஒரு நண்பனை போல ஒரு பெருமானை, நம்மால் வணங்கத்தக்க தலைவனை கிண்டலும் கேள்வியும் கூட செய்வதற்கு சைவம் இடம் கொடுக்கிறது. ஏனென்றால் அது நம்ம ஆள். நம்ம ஆளுநர் ரோட்ல போறவங்க கிண்டல் பண்ணா மாநகர போடுவோம். நீ யாரை கிண்டல் பண்ணுவ? நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கும் போது நம்ம கிண்டல் பண்ண முடியும். அப்ப சிவபெருமானை பார்த்து 1.5 கண்ணன்னு பாருங்க. அப்பர் பெருமான் ஒற்றியூர் தேவாரத்துல நக்கீரர் இன்னொரு மேலப்படி போய் அந்த 1.5 கண்ணு சிவபெருமான் கண்ணு இல்லைங்க, என்ன நீங்க ரொம்ப வள்ளலா சொல்றீங்க, திருநாவுக்கரசர் மேல கோவம் வந்துருச்சு நக்கீரருக்கு. என்ன கோவம்? 1.5 கண்ணு அந்தாரோட இல்லை அப்படின்னு. அப்படியா? ஆமா, அந்த ஒரு கண்ணு கண்ணப்ப நாயனார் இருந்தது, அவருக்கு ஒரிஜினல் கண்ணு அரை கண்ணு. சிவபெருமானுக்கு அரை கண்ணு பாடியிருக்காரு. இதுல 11ஆம் திருமுறை. இப்ப பாருங்க, 3 கண்ணு சிவபெருமான், முக்கண்ணு பாண்டது போக, அதுல 1.5 கண்ணு அம்பாள் பிடிக்கிட்டு போக, ஒரு கண்ணு ஓசி கண்ணு கண்ணப்ப நாயனார் இருந்தது, ஒரிஜினல் கண்ணு அரை கண்ணு. இந்த மாதிரி எந்த சாமியாச்சும் கிண்டல் பண்ண முடியுமா? ஆனா மதம் அதற்கு இடம் கொடுக்கிறது. ஏன்? அவன் எங்காவது என்ன வேணாலும் ரசிப்பான். ஏன்? அவனுக்கு கிண்டல் தமிழ்ல பண்றான். முத்தமிழா வைதாரையும் வந்து வாழ வைப்போம். நாங்க தமிழ்ல பேசுறோம், அதனால தமிழ்ல கிண்டல் வைக்கிறோம். அவனுக்கு அது பிடிக்கும். திட்டுவார்களும் திருவருடைய சுரைக்கும் அண்ணச்சந்திரன் கந்தபாணி சாமி. திட்டுவார்களும் திருவருடைய சுரை. முருகப்பெருமன் நான் திட்டினா கூட திருவருள் தான் சொல்லுவான், பண்ணுவான்.
இன்னொன்னு சொன்னார், அவன் முனிவு கனவிலும் அறியா பெருமாள். முனிவுனா வெறுப்பு, கனவிலும் அறியா பெருமாள். ஒருத்தர் மேல வெறுப்பு அவருக்கு கனவுல கூட வராது. யாரு? முருகப்பெருமான. ஏன் என்றால் அவர்கள் எல்லாம் தமிழ் பேசக்கூடியவர்கள் என்று நமக்கு சைவம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த மாதிரி இப்ப நிறைவா ஒரே ஒரு செய்தி, இப்படி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்கவாசகர், நமசிவானந்தர் சொல்லிட்டு வந்தாங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வழியில் நம்முடைய நாயன்மார்கள், 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள், 12ஆம் திருமுறையில் நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள், இவங்கெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் அன்றோ என்று அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இது ஏதோ சனி சமயம் அவருக்கு சைவத்தில் நினைச்சாரு. இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் சமயம், தனிப்பெரும் கருணை என்ற அந்த தொடருக்கு வித்திட்டவர் நம்முடைய மணிவாசகர். ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதியை யாம் பாட, அதுதான் அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி என்று யார் சொன்னார்? வள்ளலார் சொன்னார். அந்த வள்ளலார் நமசிவானந்தத்தை பத்தி என்ன சொன்னார் பாருங்க. நமசிவானந்தத்தை பத்தி அவர் சொல்லுகிறார், பெற்ற தாயினை மனமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கரை மறந்தாலும், கண்கள் இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. இந்த மேல சொன்னது எதுவுமே நடக்காது. அப்படி அது கூட நடக்கலாம், ஆனால் நமசிவாயத்தை நான் மறக்க மாட்டேன். நம்பி ஆரூரையும் வள்ளலாரையும் நல்லா வச்சு பாருங்க. நற்றவா உன்னை நான் மறக்கிறேன் சொல்லும் நான் நமச்சிவாயம், உன்னை நான் மறக்க மாட்டேன், ஆனால் உன்னையே மறந்தாலும் உன் நாமத்தை நான் மறக்க மாட்டேன். அதே போல இங்கே வள்ளலார் சொல்ற, பெற்ற தாயினை மகன் மறக்க முடியுமா? பிள்ளையை பெறும் தாய் மறப்பாளா? உற்ற தேகத்தை உயிர் மறக்குமா? உயிரை மேவிய உடல் மறக்குமா? கற்ற நெஞ்சகம் கலை மறக்குமா? கலை மறக்குமா? நம்ம நேற்றுதாங்க 1 கத்துக்கிட்டேன், இன்னைக்கு மறந்து போச்சு சொல்ல முடியுமா? மறக்கணும். எழுமையும் ஏமா படைத்து ஒருமைக்கு தான் கற்ற கல்வி. நீ எழுகின்ற பிறவிதோறும் அந்த கல்வி உனக்கு வருகிற, அப்ப அந்த பிறவி எப்படி மறக்கும்? இப்ப கல்வி மறக்க முடியும். மறந்தாலும் இவ்வளவு சொல்லிட்டு நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும், இதெல்லாம் நடக்கலாம். ஆனா நமசிவாயத்தை நான் மறவேனே. பெருமானை விட பெருமானுடைய திருநாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்று நமக்கு இந்த வரலாறு சொல்லுகிறது. ஒரு கதையின் மூலமாக எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் 2.5 மணிக்கு இல்லையா? 2.5 நிமிஷம் விட்டுக்கூடாது. 12:59 இல்லையா? குறிச்சு வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கு. டைம் பாம் செட் பண்ற மாதிரி பேச வேண்டியது இல்லையா? அதுல ஒரு கதை, அஞ்சலை என்பது அனுமனுடைய தாயார். மார்கழி மாசம் இல்லையா? அனுமனை பற்றி சிந்திச்சு அந்த அஞ்சலை என்ன பண்றா? தவத்துல இருந்து சிவபூஜை செய்யக்கூடியவர். சிவபூஜை செய்து கண்ணை திறக்கும் போது யாராவது எதிரில் வந்து ஏதாவது கேட்ட கொடுத்துருவான், உடனே கொடுத்துருவான். என்ன என்னன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப ராமனை பகைத்த ஒரு அரக்கன் இருந்தான். ராமனோட சண்டை போட்டு தோத்து போயிட்டான். அவனை எப்படியாவது ராமனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி தவம் செய்யும் பொழுது முடிவு உட்காந்துட்டான். கண்ணை மூடி கண்ணை திறந்தவனே, அம்மா எனக்கு ஒரு வரம் எடுத்துருந்தான். என்ன? என்னுடைய போருக்கு உன்னுடைய மகனை நீ எனக்கு துணையா அனுப்பணும்னு கேட்கிறான். யாரோட போர் புரியலாம் சொல்லல. அஞ்சலியுடைய மகன் யாரு? ஆஞ்சநேயன். அனுமாரை எனக்கு போருக்கு துணை தந்தேன்னு வரத்தை கொடுத்துட்டான். அப்புறமா யாருப்பா போருக்கு? எதிராளி ராமன். ராமனோட சண்டை போடுறதுக்கு யார் அனுப்பணுமா? அனுமன். அனுமனுக்கு வந்து அவன், அம்மா நான் வரம் கொடுத்துட்டப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா தாய் சொல்லி தட்ட மாட்டேன், அது என்னுடைய தலைவன் ராமனுக்கே பிடிக்காது. அதனால நான் நிச்சயமா போருக்கு போறேன்னா போர் அறம் என்னவோ அதை நான் நிச்சயமா கடைபிடிப்பேன். நான் இவனுக்கு துணையா போருக்கு போறேன்னு போயிட்டேன். ராமனுக்கு செய்தி போச்சு, வேற வழி. அனுமனும் ராமனும் எதிர்த்து இருக்கிறாங்க. ராமன் நல்ல வீடு, நிறைய அம்பு, ஏன்னா எதிர்க்க போது சாதாரண பஜ்ரங் பலி, பெரிய பராக்கிரமசாலி அனுமன். அனுமன் எதிர்க்கணும். ராமன் நிறைய அம்பலம் புதுசா செஞ்சு அம்பராத்திரியில் வச்சுட்டு வந்துட்டு அனுமன் இன்னுமே கையை கட்டிட்டு நிற்கிறான். கதாயுதம் கூட எடுத்துட்டு வருது. ராமர் கிட்ட ஆயுதம் இல்லாத நிராயுதம் வாங்கி சண்டை போட முடியாது. ஆயுதம் என்கிட்ட ஆயுதம் இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல, நீ போடு, நான் அதை தடுக்கிறேன். நீ போடு, நான் தடுக்கிறேன், தடுக்கலே கேளு அப்படின்னு. அப்படியா? சரி அப்படின்னு அம்பு விடுறாரு. நேரம் அண்ணன் மேல வந்து படுது. பட்ட உடனே ராமனுக்கு அந்த இடத்துல ரத்தம் வருது. ராமனுக்கு எதிராக ரொம்ப பிடிச்சு கையில பிடிச்சு கையில ராமனுக்கு ரத்தம் வந்துச்சு. அடுத்த அம்பு போடுற நெஞ்சில அம்பு படுது. அண்ணன் அப்படியே நிற்கிறான்.
ராமனுக்கு நெஞ்சிலே ரத்தம் இருக்கு. இதுக்கு மேல உஷாராயிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு என்ன ஆயுதம் ராம் ராம் ராம்னு ராம நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அனுமன். ராம நாமம் ராமனை விட வலிமையானது என்று இந்த கதை நமக்கு சொல்கிறது. ராமனையே ராமநாமத்தை வைத்து அனுமன் வெற்றி பெற்றான் என்பது அந்த கதையின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சிவத்தை காட்டிலும் நற்றுணையாவது நமச்சிவாயமாக, நமக்கு நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே, நடுக்கத்தை தடுப்பது நமச்சிவாயவே, அகவிளங்குவது நமச்சிவாயவே என்று சொல்லி விளம்பிய பெற்றது கடல் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.